சொல்ல வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா மறுபடியும் நான் இப்படி ஒரு கம்பேக் கொடுக்குவேன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? ஆமாம், எஸ் கைஸ், மறுபடியும் நான் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டேன். ஸோ என்ன ஏது மறுபடியும் நான் ஏன் இத்தனை நாளாக நான் வீடியோ போடல, எதனால நான் போடல அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் போக போக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவே எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு குரூப் ரைட் தான் கைஸ் போகிறோம் எல்லாருமே. ஸோ யார் யார் போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணா வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வர போகிற வண்டின்னு வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வர போகிறேன். அண்ட் இவர் தான் கைஸ் என்னோட உயிர் அண்ணா. உயிர் அண்ணான்னு சொல்கிறத விட நல்ல ஒரு பழக்கம், ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணா மாதிரி ஒரு ஃபீலிங், பாண்டிங் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா நான் அந்த கேப் போட்டு ஒரு மாதிரி இருக்கீங்கண்ணா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாடி பில்டர். இவரை பற்றி நிறைய சொல்லணும். சொல்ல போனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவர் ஷை ஆகிறாரு கைஸ், ரொம்ப ஷை ஆகிறாரு. ஸோ என்னடா நான் ஏன் இத்தனை நாளாக நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன் நான் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டைமிங் கிடைக்கல. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை கைஸ், கிட்டத்தட்ட பெரிய பிரச்சனை. பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கரியரில் என்னோட ஸ்டடீஸில் வந்து நான் ஃபோக்கஸே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அப்படி என்னடா பிரச்சனைன்னு கேட்பீங்க. நான் வந்துட்டு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு 10th முடிச்சுட்டு இருந்தேன், 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு 11th படித்தேன். 11th முடிச்சுட்டு 12th வந்துட்டு இப்போ நான் 12th முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் காலேஜ் போகணும். ஸோ சரி, நம்ம அது காலேஜ் போகிற கேப்பில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மறுபடியும் கம்பேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட பிளானே என்னன்னா ஒரு குரூப் ரைட் தான் கைஸ் போக போகிறோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்ட, நம்ம 6-7 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கேஷுவலாக ஒரு ரைடு தான் கைஸ். எங்கேயுமே லொக்கேஷன் டெஸ்டினேஷன் பிளானே பண்ணாத ஒரு டெஸ்டினேஷன். ஜஸ்ட் நம்ம சும்மா ஜாலியாக போகிறது, நம்ம ஃப்ரெண்ட்லியாக போகிறது தான் நம்மளோட பிளானே. ஸோ ஓகே இருங்க, ஒன்ஸ் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாருமே நான் வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் யார் யார் வந்திருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம். என்னடா நீ ஊட்டியில தானே இருந்த, திடீர்னு என்னடா நீ இப்போ இங்க இருந்து நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். அந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்றது சொல்றேன். என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் ஊட்டியில இருக்க சொல்ல நான் எங்க டேடி ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஸோ எங்க தாத்தாவும் இருந்தாங்க, தாத்தாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம், அப்படியே நான் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் வேலூர் வந்துட்டேன். 9th படிக்க சொல்லி 9th முடியும் போது நான் வந்துட்டு 10th இது அப்படியே நான் வந்துட்டு வேலூருக்கு வந்து பிளெயின்ஸ்க்கு வந்துட்டேன். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஊர் செட் ஆகுறதே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு இந்த ஊர் செட் ஆகுறதுக்கு எனக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, அதுவும் இந்த ஒரு நல்ல ஒரு கோல்டான ஒரு கிளைமேட் அந்த இடம், அப்படி எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு நமக்கு உடம்புக்கு எப்படி செட் ஆகுறது, எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ ஓகே, இப்போ ஓரளவுக்கு உடம்பு செட் ஆயிடுச்சு, நம்மளால வந்துட்டு வெளியே போகலாம், நல்லா ஆசாட்டா வரலாம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா, அதுவும் இந்த ஊர்ல வந்தப்போ ஏசி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே உடம்பு செட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா செட் ஆயிடுச்சு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இதுக்கு மேல நெக்ஸ்ட் என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் காலேஜ் தான் கைஸ். நெக்ஸ்ட் காலேஜ் போயிட்டு எதனா ஒரு நல்ல காலேஜா நல்ல குரூப்பா பார்த்து சேரலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நான் எடுத்த குரூப் வந்து 11th 12th வந்து நான் எடுத்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா இது பியூர் சயின்ஸ் தான் கைஸ், வித்தவுட் மேக்ஸ் எனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒரு கோர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ இதனால தான் எப்படி சொல்றது, நீங்க எல்லாருமே டவுட் பட்டு கேள்வி ஒரு இருந்திருக்கோம் கண்டிப்பா. ஏன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம், நியர்லி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்ட 2 இயர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு வீடியோ கழிச்சு நான் மறுபடியும் நான் போடுறேன். இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா இருந்திருக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் சொல்லிட்டேன். ஸோ என்னடா நெக்ஸ்ட் இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்துட்டு குரூப் ரைட் தான் கைஸ் போக போகிறோம். ஆக்சுவலாக 3 o'clock நம்ம எல்லாருமே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னும் யாருமே வரல கைஸ். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக. செம்ம வெயில், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மே மாதம் சம்மர் சீசன் வேற, பயங்கர வெயிலாக இருக்கும். இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உஷாராக வந்துட்டு கேப் போட்டுன்னு வந்துட்டாரு. ஆனால் கேப் போட்டால் அது டக்குன்னு பார்க்குறது ஏதோ திருப்பதி மொட்டை போட்டு வந்த மாதிரி இருக்காரு இவரை பார்க்கறதுக்கு. நான் அந்த கேப் தான் கழட்டுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா.
சரி பரவாயில்ல விடுங்க, அவங்க இஷ்டம், நம்ம என்ன சொல்ல முடியும். சரி உங்களை பத்தி எதனா ஒரு இன்ட்ரோ சொல்லுங்க இந்த சேனல்ல. கைஸ் சொல்ல போனா இவர் இதுக்கு முன்ன எப்படி இருந்தாருன்னு தெரியுங்களா? செம்ம ஃபேட்டா இருந்தாரு, செம்ம குண்டா இருந்தாரு. இப்பதான் இவர் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. இவரு பாக்குறது எப்படி இருக்காரு பாருங்க. நான் போட்டோல கூட உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 இயர் ஆனா 1 இயர்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படியே ஒல்லியா. எனக்கே வந்துட்டு நம்ப முடியல அது இவர் தானா அப்படின்னு சொல்றது. எப்படிண்ணா நீங்க அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க? அது என்ன சீக்ரெட்? மைண்ட் செட்ரா என்ன என்ன பிரேக்கப்பா எதனா ப்ராப்ளங்களா? மைண்ட் செட்ரா. சரி எப்படி நீங்க Problem கம்மி mindset. பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன பண்ணீங்க நீங்க? இந்த மாதிரி ஓவர் ஒபிஸா இருக்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? ஃபுல் டயட். அந்த டயட்ஸ் எல்லாம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுவீங்களா? ஓகே சொல்லலாம். இப்போ இல்ல, நெக்ஸ்ட் வீடியோல சொல்லலாம். இதுக்குன்னே நான் தனியா ஒரு வீடியோஸ் பண்றேன் கைஸ். சரி ஓகே, ஒருத்தரா வரட்டும், நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இவர் பாருங்க ஒருத்தர் மைண்ட் செட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. என்னடா கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி படுத்துறியாடா அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன் இவரு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தெரியுது. சரி ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நான் வந்துட்டு பண்ணா எடுத்துட்டு போறேன். என்னோட மேக்ஸிமம் நான் வந்துட்டு என்னோட சைடு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு என்னோட ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, இது என்னோட சேனல்ல கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காம எனக்கு வந்துட்டு சொல்லுங்க. நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே கைஸ், எல்லாரும் வரட்டும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். A few moments later. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு 2 வண்டி வந்துருச்சு. ஒரு டியூக் 250 ஒன்று வந்துருச்சு, ஒரு NS ஒன்று வந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே நான் உங்களுக்கு லைனா பைக்கை நிக்க வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா NS 200 ஒன்று வந்துருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு டியூக் 250 ஒன்று வந்துருக்குது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 NS வரணும், பிளஸ் ஒரு MT வரணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்க வந்தாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா GoPro ஷாட்ஸ்ல பாப்பீங்க எல்லா வீடியோஸுமே. இப்போ அப்படியே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் ஷாட்ஸ் தான் பார்க்க போறீங்க எல்லாமே இன்ஸ்டா 360ல. இல்லை மேபி சம்டைம்ஸ் இப்போ வந்து நம்ம GoPro ஆங்கிளில் கூட நீங்கள் பார்க்குற சான்ஸ் இருக்குது. என்னென்ன வண்டி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்கள் லைன் பை லைன் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு NS இருக்குது, நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே ஒரு MT இருக்குது, அண்ட் ஒரு டியூக் 250 ஒன்று இருக்குது. ஓகே ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது நம்ம நேராக எங்கே போகிறோன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு தான் கைஸ் போய்ட்டுருக்குறோம். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டுருக்குறோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250 அப்புறம் NSலாம் வந்துட்டு முன்னாடி இருக்காங்க. நானும் இன்னொரு NS அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னாடி லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம் அவங்களுக்கு. ஏன்னா இதில் வந்துட்டு திடீர்னு சடனாக இந்த புல்லட்டில் வந்துட்டு பவர் ட்ராப் ஆகுது, என்னன்னே தெரியல. ஸோ வாங்க அப்படியே பொறுமையாக ஸ்லோவாகவே போகலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபால்ட் இருக்குது கைஸ். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீட்ரு வந்துட்டு வேலை செய்யல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடும் எடுக்க முடியாது, ஏன்னா இது வெயிட் அதிகன்றதுனால நம்மக்கிட்ட வந்துட்டு அவ்வளோலாம் நம்ம ஸ்பீடாலாம் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக தான் போகணும். சரி ஓகே கைஸ், இப்போது அதே மாதிரி சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி இப்போதைக்கு இப்போ தானே கைஸ் நம்ம வந்து வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்றது. அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் எப்படிலாம் போடலான்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ இப்போது இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நம்ம வந்துட்டு பைபாஸ்லேயே போயிட்டு நாங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நான் ஒரு டிசைட் பண்ண லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொதப்பலாயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து மாறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு ஒரு லொக்கேஷன் நாங்கள் பிளான் பண்ண ஒரு லொக்கேஷன், ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அது வந்துட்டு லேக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது முன்ன ஒரு வாட்டி நம்ம போனப்போ நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மோட்டோ விளாக் மாதிரி ஒரு செட்டப்லேயே நம்ம போகலாம்.
ஸோ ஓகே கேஸ், நாங்கள் பிளான் பண்ண லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பள்ளிச்சு. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் நாங்கள் எங்கே பிளான் பண்ணிகிட்ருக்குறோன்னா ஷெல்லோட பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இங்கே தான் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போய்ட்டு வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேபி நான் அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் போய்ட்டு உங்களுக்கு நான் Insta 360 நான் வீடியோஸ்லாம் எடுத்து நான் காட்டுறேங்க. ஸோ ஓகே, ஸோ நான் அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்கோன்னு வந்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஷூட்டுக்கு எல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க எல்லாருமே. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே நம்மளும் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்மளும் வீடியோவில் எதனா பேசலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ப்ரோ இங்கே காட்டு ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஒரு ஃபோட்டோ அவள் தானே ப்ரோ, பிக் ஃபேன் தானே ப்ரோ, செல்ஃபி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படிலாம் அசிங்கப்படுத்துறீங்க? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கைஸ். பாருங்களா, சும்மா எத்தனை வண்டி அப்படியே சரௌண்டிங்கில் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். சும்மா எத்தனை வண்டி இருக்குது பாருங்க. அப்படியே ஃபோட்டோ எத்தனை பேர் பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த வேலை ஷூட்டுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு கைஸ். நானும் கொஞ்சம் சினிமேட்டிக்ஸ் வீடியோலாம் இருக்குது, எடுத்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போது எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சும்மா பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250 ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MT ஒன்று இருக்குது, ஒரு NS ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் மாடிஃபைடு NS வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு புல்லட் ஒன்று இருக்குது, இன்னொரு NS ஒன்று இருக்குது. ஸோ அந்த NS பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம ப்ரோ கிட்ட போய் கேட்போம். ப்ரோ, இந்த NS மாடிஃபை பண்ணியிருக்கீங்கல்ல, சொல்லு ப்ரோ. எவ்வளோ ப்ரோ ஆச்சு உங்கள் பட்ஜெட்டு? 50,000 ஆச்சு. இது இந்த மாடிஃபை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, வண்டி அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் காட்டல, பக்காவாக இருக்கு வண்டி. பேட்டரி இஷ்யூஸ் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. மெயின்டெனன்ஸ் எப்படி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? இப்போ மோஸ்ட்லி ஒரு 1 month ஒரு 3-4 days மட்டும் தான் வண்டி எடுப்பாங்க, இந்த டைமில் வீட்டிலே தான் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த டோட்டலாக வண்டி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கும்? 45 50 ஆயிடுச்சு ப்ரோ. 50K 45 ஆயிடுச்சு ப்ரோ. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு? சீட் கோல் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் ப்ரோ சீட் கோல் போட்டு வச்சுருக்கீங்க? சும்மா ப்ரோ, கொஞ்சம் நல்லா சீனாக இருக்கும்ட்டு. சீனாக இருக்கும், ஓகே. யாருன்னா ஒருத்தர் அர்ஜென்ட்டுக்கு ஏறணும்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. என்ன இன்டென்ஷனில் நீங்கள் போட்டிங்கண்ணா? சரி, எல்லா வண்டியிலும் பார்த்து கொஞ்சம் இன்ஸ்டால பார்த்து லுக் ஆச்சு, அதனால அப்படியே முரட்டுச்சிங்களா நீங்கள்? இல்லை ப்ரோ, அப்புறம் முரட்டுச்சிங்களா இருந்தால் கூட நீங்கள் போட்டுருக்கலாம். என்ன ப்ரோ? இல்லை, எனக்கு புரியல. ஆனால் நல்லா இருக்குது கைஸ். ஆனால் சீரியஸாக சொல்லணும்னா வண்டி நல்லா இருக்குது. நான் இந்த வண்டி ஓட்டினதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னா, இந்த ப்ரோ டிஸ்க் வந்துட்டு தெரியல கைஸ். இந்த ப்ரோ டிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். என்ன தெரியுங்களா? இப்போ இந்த ப்ரோ டிஸ்க் இருக்கிறதுனால வண்டி ஒரு ஸ்பீடில் போனீங்கன்னா வண்டி அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வாபுல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்ன ப்ரோ இருக்குதானே? எனக்கு அப்படி தோணல ப்ரோ, நான் இருக்கிற வெயிட்டுக்கு அப்படி தோணல. அவர் இருக்கிற வெயிட்டுக்கு அப்படி தோணல. ஆனால் நான் ஓட்டின வரைக்கும் அந்த வண்டி பயங்கரமாக வாபுல் ஆச்சு கைஸ். எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வண்டி அலாஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பயமே எடுத்துக்கிச்சு எனக்கு இந்த வண்டி ஓட்ட சொல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு NS ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சரும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், சவுண்டும் சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஷூட்டுக்கு, ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட்டு ஷூட்டுக்கு எங்கன்னா அப்படியே பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷன் எந்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்தோம்ல கைஸ், செம்மையாக வந்துட்டு வெயில் போட்டு அடிக்குது. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய்ட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறோம். ஸோ 250 ஒன்று இருக்குது, அவங்ககிட்ட என்ன மைலேஜ் எதுன்னு கேட்டு பார்ப்போம். 250 ஓனர் தானே நீங்களும்? அதுக்கு என்ன ப்ரோ? இல்லை, என்ன மைலேஜ் வருது உங்களுக்கு? 110. 110. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. டே கிரிஞ்சு பண்ணாதடா, சொல்றா. 203 போதுடா, ஃபாஸ்ட் ஸ்பீடு. டாப் ஸ்பீடு 155 போனா எவ்வளவு மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன்? 18 அதிகமா 30 தருதுங்களா? மினிமம் அதிகமா எவ்வளவு நினைக்கிறேன்? 25 30 25 தரும். டாப் ஸ்பீடில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ கச்சிச்சு? நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். அப்படியே சினிமாட்டிக் ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன்.
அப்படியே 360 ஷார்ட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நாங்கள் எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடெலாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். என் கூட யாருன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். என்ன ப்ரோ நெக்ஸ்ட் வீக் போகலாமா? யார் யார் வருவாங்க? நான் நிறைய பேரை கூப்பிட்டுறேன், நீ நிறைய பேர் கூப்பிட்டு. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி சொதப்பலாக இருக்காதுன்னு நம்புகிறேன். இருங்க நம்ம இப்போ எல்லாருக்கிட்டே போயிட்டு ஃபீட்பேக் கேட்போம் எப்படி இருந்துச்சு. என்ன ப்ரோ ரைடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? என்ன ப்ரோ உங்கள் ஃபீட்பேக்? ஒன்றும் ப்ரோ ஃபீட்பேக் புரியல. ஏதோ போச்சு. ஆனால் சீரியஸாக சொல்லுங்கள் வந்தது எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சுங்களா? சுரேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். V8 போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஷூட் இருக்குது. அந்த ஒரு ஷூட் எடுக்கிறதுக்காக நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோங்க. பார்க்கலாம் அங்கே போயிட்டு நான் இது கூட ஒரு மோட்டோ விளாக் மாதிரி பண்ணுறேன். இருங்க அந்த உண்மையான மோட்டோ விளாக் ஆங்கிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட். ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஷூட் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா V8 ஏதோ ஒரு ஸ்பாட் சொன்னாங்க. V8 பிரம்மபுரத்தில் ஒரு ரயில்வே கேட் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இன்கேஸ் நம்ம V8 உள்ள அங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அங்கே எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்ற ஒரு பட்சத்தில் அங்கே ரயில்வே கேட் போட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிடலாம். அங்கே பிரம்மபுரத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது ரயில்வே கேட்டாண்ட. ஸோ நம்ம போகிறதுக்குள்ளே இருட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இருட்டிட்டுனா கூட பிரச்சனை இல்லை, அது எடுக்கிறதே ஒரு டார்க்கில் ஒரு வீடியோ எடுக்கணும், எல்லாம் வண்டியும் நிற்க வச்சு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இது எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றது கூட சொல்லுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ கொடுக்கணுன்றதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் இல்லை கைஸ். கேமரான்னு வந்து பார்த்திங்கன்னா Insta 360 இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா iPhone தான் கைஸ். அவ்வளோதான். ஓகே கைஸ், நாங்கள் அங்கே போய்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். V8 எங்கே போகணுன்னு சொல்லிட்டு தெரில கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு R15 வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே புல்லட்டில் போயிட்டுருக்குறோம். நல்லா இருக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் போட்டாங்க. ஸோ சேட் கைஸ். கீழே கொஞ்சம் போயிடலாமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னா இப்போது அங்கே கீழே இதெல்லாம் ஆகிட்டு கூட என்னடா ஆச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் போகணுமா? இருங்க போயிட்டு அவங்களுக்கு அப்படின்னா நல்லா கண்டிப்பாக போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லொக்கேஷனே. அங்கே ஃபுல்லாக பூச்செடிலாம் போட்டு சூப்பராக இருக்கும் கைஸ் அந்த லொக்கேஷனு. பட் அதில் அங்கே அந்த ரூட்டுக்கு போகிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஒருத்த அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறான். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நோ நம்ம பிளாஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு சூப்பர் கைஸ்.
எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளும் பறக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். இருங்க, நோ இதுக்காக நம்ம பறக்கணும்ண்ணா. நோ போகலாம் கைஸ். ஆனால் இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல கைஸ் ஃப்ரேமு. ஃபுல்லாக பைக்கர்ஸ் குரூப் ரைட்னா இதுதான் கைஸ், ஜாலியாக இருக்கும். குரூப் ரைட்னா இது செம்ம ஜாலி கைஸ். உண்மையாக சொல்கிறேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா குரூப் ரைட் போய் பாருங்க, செம்ம ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து லைன் அப் பண்ணி நிற்க வச்சு வீடியோ எடுக்க போகிறாங்க கைஸ். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரேமு, சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இந்த ஃப்ரேமு, இந்த ஃப்ரேம் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சும்மா நிறைய வண்டி அப்படியே நிற்க வச்சிருக்கிறாங்க. சும்மா பாருங்களேன் ஃப்ரேம் எப்படி இருக்குதுன்னு, வேறு லெவலில் இருக்குல்ல கைஸ் ஃப்ரேமு. சும்மா பயங்கரமாக இருக்குது கைஸ் ஃப்ரேமு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோதான் கைஸ், கிளம்புறோம். நம்ம குரூப் ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளம்புறோம். நம்மளும் வந்துட்டு இப்போது நம்ம கூட வந்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வர போகிறாங்க. அவங்க முன்னாடி ஒருத்தர் எம்டியில் போகிறாரு, அவர் மட்டும் தான் இப்போ நம்ம கூட வந்துட்டு வர போகிறாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக. ஸோ ஆனால் நல்லா இருந்துச்சு ரைடு. ஸ்டார்டிங்கில் சொதப்பினாலும் போக போக சூப்பராக இருந்துச்சு கைஸ் ரைடு, வேற லெவலில் இருந்துச்சு. என்னோட மூஞ்சியை ஒழுங்காக நான் உங்களுக்கு காட்ட முடியல. இருங்க, பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு அவ்வளோலாம் மூஞ்சியை காட்ட முடியல, ஏன்னா லைட்டிங் இப்போ அவ்வளோதான் இல்லை. வீடியோ எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக்கும் மறுபடியும் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு குரூப் ரைட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு அது வரும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் ரைடுன்றதுனால கொஞ்சம் சுத்தப்பட்டு இருந்துச்சுன்னா, ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. எங்களால் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நாங்கள் எங்களோட பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்கோம். பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். போயிட்டு அங்கே போயிட்டு வண்டி அனுப்பிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து இப்போ எல்லாருமே கிளம்புறோம். ஸோ இதோட நான் இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த vlog நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாம். அப்படி ஓகே ஓகே பாய் ப்ரோ. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கிளம்ப போகிறோம். இவங்களுக்கும் பாய் சொல்லிடலாம். பாய் ப்ரோ. பாய். இப்போ நம்ம கூட வர போகிறது ஒரு 2 பேர், அவ்வளோதான். அவங்களுக்குமே நம்ம வழி எடுத்துட்டா அவங்களுக்கு வச்சு நம்ம. ஓகே கைஸ், பை, டாடா பாய், டேக் கேர், லவ் யூ. எல்லாரும் வந்துட்டு சேஃபாக இருங்க, எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுங்க. பாய் ப்ரோ. பார்க்க ஓகே ஓகே. ஆமாம் எல்லாரும் ஓகே கூட்டின்னு போயிடுவா. நீங்கள் கூட்டின்னு வந்துடுறீங்களா? ஆமாம் நாங்களும் வரோம். அவ்வளோதான் கைஸ், எல்லாரும் கிளம்புவாங்க. அப்படியே பிரேம் பாருங்க, யாரும் கிளம்ப போகிறோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல vlog-ல சந்திப்போம் கைஸ். அது வரைக்கும் விடைபெறுகிறேன் உங்கள் அப்பர்னா. பாய் பாய் கைஸ்.